ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தமிழ்கான்ட்டு சொன்னேன். இந்த வீடியோ இருப்பட்டினா என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோ சிக்மா அண்ட் ஆஃபா இடியட்ஸ் வீடியோ இருக்க அவருடைய பினாயின்ஸ் தான் உங்கள்கிட்ட பேசினான்டான். இந்த வீடியோ கிஃப்ட் ரொம்ப ரோஸு 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 நான் எரிடி தண்ணிட்டேன். நமக்கு ரைட்டர்ஸ் பிளாக் இந்த வீடியோ பண்ணும் கிஃப்ட் என்னமோ நிறைய ரைட்டர் பிளாக்ஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னால் எதுவே முடியாது சத்தியமாக. இந்த சிக்மா ஆஃபாமிலன்னு அம்மா நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் உம்மா இது அது டச் பண்ணால் அதுக்கு ஒரு பெரிய உலகம், பெரிய லேண்ட்கே பெரிய அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று நிறையா ஓருக்கு ஒன்று நிறையா சப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிப்பேன். அந்த இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, இந்த மேட்ரிக்ஸு, அப்புறம் எஜுகேஷன் நாட் இம்பார்ட்டன்ட் சொன்னது, அப்படி அது எல்லாமே கவர் பண்ணிப்பேன். ஆனால் மெயின் மேட்டர் நான் கவர் பண்ணேன். ஏன்னா என்ன கவர் பண்ணால் விமன் ஹேட்ரேட் ஒன்று கவர் பண்ணேன். ஏன்னா அது ஒரு தனி இது. இப்போலாம் நிறைய கேட்டஸ் இன்டர்நெட்டில் பேசிக்க நைக்கு ஏடிடி நண்டகுமார் இப்போலாம் அவர் ரீசெண்டாக அவர் ஏடிடி சேனல் இது பற்றி பேசியிருக்காரு. ஸோ நிறைய கேட்டு இப்போலாம் பேசலாம் சார். ஸோ ஸ்கூல் வச்சுக்கும் வீடியோ என் சைடு என் சேனல் இன்னும் வரும். அது கம்ப்ளீட்டாக தனி இதுவாக இருக்கும். இந்த முழுக்க விமன் ஹேட்டட் பற்றி தான் இருக்கும், மிசானிஸ் அதை பற்றி தான் இருக்கும். ஸோ பார்க்கணுன்னா சேனல் சக்காய் பண்ணுங்கள். உண்மையாக இந்த சிக்மா ஆஃபா கான்செப்ட் ரொம்ப வெரி வெரி ஹார்டாக இருந்துச்சு, வெரி வெரி கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி எருடா அப்படின்னு ரொம்பவே இதாக வந்துச்சு. எப்படி எருது இப்படி பண்ணுறது ஒன்றுமே புரியல. அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. கிஃப்ட் முடிச்சாச்சு. அதுக்குமா வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்குமா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குமா அதை அதான் ஒன்றா மிஸ் பண்ணி ஒரு ரேடியோ ப்ளேவாக கிரியேட் பண்ணேன். ரேடியோ ப்ளேனா என்னென்னா ஃபைனல் ப்ராடக்ட் விசுவலாக ஆடியோ வீடியோ வளர்க்கணும்னு ஆடியோவாக ரேடியோவாக கேட்குறது. நைக்கு பாட்காஸ்ட் தான் ஆடியோலாம் கேட்கணும். பாட்டிப்பை வர ஆடியோ பாட்டிப்பை வெறும் பாட்டா இப்போ முன்னாடிலாம் பாட்காஸ்ட் கேட்டால் வெறும் ஆடியோ மட்டும் வரும் விசுவல்ஸ் அந்த மாதிரி. நைக்கு தமிழே நிறையா பேர் சுண்ணி வந்தக்காம அந்த மாதிரி டைப்பு தான் நான் எடிட்டிங் பண்ணேன். ஒரு பாட்காஸ்ட் டைப்புன்னு வச்சுக்கணும். நாட் வெப்சைட் இப்போ யூடியூப்பாக பண்ண பாட்காஸ்ட் ஆடியோ வீஸ் அந்த மாதிரி தான் என்ன. ஸோ ரேடியோ பே பண்ணியாச்சு. இப்போ அட்டை சேர்த்து ஸ்டோரி போர்டான். ஸ்டோரி போர்ட் என்னன்னா நம்ம கிஃப்டாக இருக்கிற விசுவலாக இது பண்ணுறது. ஆனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணுறது பிவிஎஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி. இன்னொரு பிவிஎஸ் இன்னொரு டைம்னா காமன் டைம்னா ஸ்டோரி போர்டு மைண்டை என்னென்ன விசுவல்ஸ் இமேஜ் வரதான் ட்ரா பண்ணுது. பேப்பரை பிளாக் ஆச்சு கேக்டஸ் என்ன வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணணும். நான் அதை டிஜிட்டலி வெக்டார் பண்ணணும். இது நான் எப்போவுமே என் வீடியோஸை பண்ணுற ஒரு மெத்தட். என்னுடைய பிரியாணி சீன்ஸ் வீடியோஸ் பார்த்தா, மேக்கிங் வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் இருக்குது, அனிமேஷன் பண்ணி இந்த அனிமேஷன் பண்ணும்போது தனி அந்த ஃபோன் இன்ஸ்டாகிராம் சீன் க்ரீன் பேக்ரவுண்ட் போட்டோம். அந்த ஃபோனு கலர் க்ரீன் கலர் அப்போலாம் இன்ஸ்டாகிராம் இது அந்த மாதிரி. இதுக்குமா அம்மா குயிக்காக ப்ராசஸாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி எடிட்டிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டு எடிட்டிங்காக ரேடியோ ப்ளே நம்ம அனிமேஷன் பண்ணது எல்லாமே ஒன்றா செட்டு ஃபைனல் வீடியோ நீங்கள் பாட்டு வந்துருக்கோம். நான் ஆடியோ சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ அட்டை 9 போட ஒரு இன்னொரு வீடியோ அதுவும் இந்த சிக்மா ரிலேட்டடான சிக்மா ஆஃபா ரிலேட்டட் அவங்க முக்கியமான ட்ரேட்ஸ் இந்த விமன் ஹேட் பற்றிட்டு அந்த வீடியோ போஸ்ட்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் பிடிச்சாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க அடுத்த வீடியோ பார்க்க நன்றி வணக்கம்.